இப்போ நீங்கள் இந்த பாடத்தை முதல்ல இருந்து நாங்கள் வடிவாக பார்ப்போம். அதாவது HTML இது ஓலவெலுக்கு வரக்கூடிய கேள்விகளோட இந்த விஷயம் இருக்கும். ஒரு வெப்சைட் ஒன்று நாங்கள் உருவாக்குறதுக்கு முதல்ல அதுக்கு கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களை முதல்ல பார்ப்போம். ஒரு வெப்சைட் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்படணும், பர்பஸ், இதை பார்க்குறது யார், அதாவது இந்த யூசர்ஸ், அது எவ்வாறு உருவாக்க போறீங்க, என்ன வழியில் உருவாக்க போறீங்க, மெத்தட், பிறகு பராமரிப்பு, இவ்வளவு விஷயங்களை கருத்தில் கொண்டு தான் ஒரு வெப்சைட்டை நாங்கள் உருவாக்குவோம். வெப்சைட்டில் ஒரு இணையதளத்தில் என்னென்ன தேவைப்பாடுகள் எங்களுக்கு இருக்குது என்றதை கேள்வி கேட்டால், தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பத்துக்காக, தகவல் தொடர்பாடலுக்காண்டி, வணிக நோக்கத்துக்காக, பொழுதுபோக்கு, விளம்பரம், செய்திகள், சமூக வலைத்தளங்கள், தேடற்பொறி, சில விட தனிநபர் நோக்கங்கள், இப்படி பல்வேறு நோக்கங்களுக்காக வெப்சைட்டை உருவாக்கிடும். இந்த வெப்சைட் ஒன்று உருவாக்க போகிறோம்னா அந்த பயனர் குழு, நாங்கள் யாரை டார்கெட் பண்ணுறோமோ அது தங்கியுள்ள காரணிகளை பார்த்தோம்னா மொழி கலாச்சாரத்தால் தங்கி இருக்கும், வயசுக்கு ஏற்ற மாதிரி தங்கி இருக்கும், வயசு மட்டம், கல்வி தகமையாலையும், ஆண் பெண் மற்றும் விருப்பங்கள் ஏற்ற மாதிரி எங்களோட வெப்சைட்டை பார்க்க போகிற அந்த யூசர்ஸ் தங்கி இருக்கணும். ஒரு டார்கெட் குரூப்பை நீங்கள் எடுக்க போறீங்க, அதுக்கு ஒரு வெப்சைட் செய்ய போறீங்கள் என்று சொன்னால் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், அதாவது இணையதளத்தை ஒரு வடிவமைக்க போறீங்க, அதின் பயனர் குழு சம்பந்தமான ஒரு ஆய்வு. முதலாவது இலக்கு பயனர் ஆய்வு. மற்றது இது மாதிரி வேற வெப்சைட்டுகள் என்ன இருக்குதுன்றதை ஆராய்கிறது. அப்போ இலக்கு பயனர் என்று சொன்னால் அவைக்கு என்ன தேவை என்றதை நீங்கள் ஆராயணும். வெப்சைட் யாருக்கு உருவாக்குறோம், அவை என்ன தேவைப்பாடு, இது மாதிரி வேறு ஒரு வெப்சைட் இருக்குமெண்டா அதையும் நாங்கள் ஆராயலாம். இணையதளத்தில் என்னென்னத்தை நாங்கள் சேர்க்கலாம் என்று கேட்டால், இங்கே டெக்ஸ்ட்ன்றதை தமிழில் பாடம்னு சொல்லுவிடும். அதாவது படங்கள் சேர்க்கலாம், சவுண்ட் சேர்க்கலாம், காணொளிகளை சேர்க்கலாம், அனிமேஷன்ஸ், மற்ற காப்பிரைட்ஸ்ன்னு சொன்னால் அதுதான் எங்கள்ட உரிமை, அதாவது ஒரு தனித்துவமான வெப்சைட் என்ற காட்டுறது காப்பிரைட்ஸா. ஒரு பாடசாலை, யூனிவர்சிட்டி, அதிൻ്റെ தகவல்கள் நம்ம தகுந்த மாதிரி இருக்கும் என்று மக்கள் நம்புறது இந்த காப்பிரைட்ஸ் கீழே இருக்கிற விஷயத்தை பார்த்து. ஹைப்பர் லிங்க்ஸ்ன்னு சொல்றது ஒரு பக்கத்தை கிளிக் பண்ணினா இன்னொரு பக்கத்துக்கு போகிறது, இணைப்புகளுக்காக கொடுக்குறது. ஒரு டாக்குமெண்ட்ஸை உருவாக்குறோம், HTML டாக்குமெண்ட்ஸை உருவாக்கியதில் ஒன்றை கிளிக் பண்ணால் இன்னும் ஒன்றுக்கு போகிற அந்த விஷயம் இந்த ஹைப்பர் லிங்க்ஸ் தான். மற்ற விளம்பரங்கள் இருக்கலாம், தேடல் வசதிகளும் ஒரு இணையதளத்தில் இருக்கலாம். இணையதளத்தின் உள்ளடக்கத்தை கண்டபாட்டுக்கு கொடுக்காம ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும். அப்போதான் ஒரு கவர்ச்சியானதாக இருக்கும், மற்றவர்கள் அந்த வெப்சைட்டை விரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அதிൻ്റെ நன்மைகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை பரிசீலனை செய்கிறது இலகுவாக இருக்குது. எங்களுக்கும் சும்மா ஒழுங்குபடுத்தினா டேட்டாவை அப்டேட் பண்ணுறது சுகம், அதே நேரம் பார்க்குற வைக்கும் ஒரு தகவலை பெற்றுக்கொள்வது சுகமாக இருக்கும். இணையதள ஒழுங்குபடுத்தல்கள் உரிய வழிகள் என்று பார்த்தீங்கன்னா தான் இங்கே இந்த ஒரு பக்கங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம். ஒன்று வரைபடம் மூலம் காட்சிப்படுத்தல். இப்போ அநேகமான வெப்சைட் இந்த முகப்பா பார்த்தீங்கன்னா ஒரு அழகானதா கவர்ச்சியானதா இருக்கும், ஒரு வரைபடம் மாதிரி இருக்கும், ஒரு அட்டவணைப்படுத்துகிற மாதிரி. அதில் இந்த வெப்சைட்டுக்கு நுழைஞ்சு முதலாவதாக நீங்கள் பார்க்குற பக்கத்துக்கு பேர் ஹோம் பேஜ், முதற் பக்கம் இல்லாட்டி முகப்பு பக்கம். அங்கே என்ன சைட்டுக்கு போக போகிறீங்க, இப்போ புத்தகத்துக்கு முன்னுக்கு உள்ளடக்கம் இருக்கிற மாதிரி புத்தகத்தில் உள்ளடக்கத்தை பார்த்து தான் நாங்கள் பக்கங்களுக்கு போவோம். அது மாதிரி அந்த உள்ளடக்கத்தை கிளிக் பண்ண அந்த இன்னொரு
பக்கத்துக்கு போகுதுண்டா அதுதான் ஹைப்பர் லிங்க்ஸ், தமிழில் மீ இணைகள் என்று சொல்றது. அதை விட இந்த லிஸ்ட்டுகள் இருக்கும், பட்டி பட்டி உபபட்டி இப்படி இருக்கும், ஈஸியாக நாங்கள் கிளிக் பண்ணி போகிறதுக்காக. அதோட முகப்பு பக்கத்தில் இந்த கட்டுப்படுத்தப்பட்ட தகவலை உள்ளடக்கி இருப்பீங்க, சுருக்கமானதாக இருக்கும். மற்றது தனியாக பந்தியாக இடாமல் ஃபார்மேட்டிங் செய்திருப்போம். ஃபார்மேட்டிங்ண்டா ஹெடிங் போடுறது, போல்டாக்கி காட்டுறது, அப்படியான அந்த வடிவமைப்புகளை ஃபார்மேட்டிங்கை செய்திருக்கிறேன். அடுத்தது நெவிகேஷன் சொன்னால் நகர்த்துற வசதி. இப்படி ஃபோனில் வாசிக்கிறோம்டா கையால் தட்டி தட்டி கொண்டு போவோம். கம்ப்யூட்டராக இருந்தால் ஸ்க்ரோலால் உருட்டி கொண்டு நகர்த்தும் வசதி அது இருக்கும். அதோட இந்த பதிப்புரிமை மற்ற பராமரிப்பு விஷயங்களை இதில் நாங்கள் போடலாம். அடுத்தது இந்த தளக்கோலம் என்ற ஒரு விஷயம் வரும், அதை லே அவுட்ஸ்ன்னு சொல்கிறது. ஸ்ட்ரக்சர் அண்ட் லே அவுட்ஸ்ன்னு சொன்னால், இப்போ ஸ்ட்ரக்சர் என்ன கலர்ஸ் தெரிவு செய்ய போகிறீங்க, அதில் சட்டகம், அதுக்கு என்ன எழுத்து வகை, பின்னணி கலர் என்ன, எழுத்தின் பெருமன் என்ன, இப்படியான கன விஷயங்கள் இங்கே பார்ப்பீங்க. அதுக்குள்ள கன விஷயங்கள் வரும். இப்போ டேபிள்ஸில் போட போகிறீங்களா, அப்படி கணக்கு வரும். அதே மாதிரி லே அவுட்ஸ்ன்னு சொன்னால் ஃபோனில் பார்க்குற வியூஸ், டேப்லெட்டில் பார்க்குற வியூஸ், கம்ப்யூட்டரில் பார்க்குற வியூஸ் வந்து 3 வகையான லே அவுட்ஸ் இங்கே இருக்குது. 3 வகையான லே அவுட்ஸையும் உள்ளடக்கின மாதிரி தான் இந்த காலம் வெப்சைட் செய்யப்படும், ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இந்த ஊடகங்களை தெரிவு செய்கிற முறை ஒன்று இருக்குது HTML. ஆவணங்களை உருவாக்கிக்கல, ஊடகங்களை தெரிவு செய்யக்கல, என்ன விஷயத்தை பார்ப்போம், முக்கியமாக கெப்பாசிட்டியை குறைக்கிறது. அந்த வெப்சைட்டில் போடுற விஷயத்த இயன்ற அளவு கெப்பாசிட்டியை குறைக்கிறது. இருந்தால் வெப்சைட்டை பார்க்கல, அது கெப்பாசிட்டி கூடின ஃபைலில் ஏற்றி விட்டீங்கன்னா லோட் ஆகும் பார்க்குறதுக்கு. அப்போ அந்த வெப்சைட்டை விட்டு இன்னொரு வெப்சைட்டுக்கு போகிறது சந்தர்ப்பம் இருக்குது. இந்த கெப்பாசிட்டியை குறைக்கிறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் செய்வோம். க்ராப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபோட்டோஷாப்பில், வேர்டிலேயும் அது இருக்குது. இந்த படங்களை வெட்டி தேவையற்ற பகுதிகளை நீக்கிறது. அப்படி நீக்கிக்கல கெப்பாசிட்டி எனக்கு குறையும். இப்போ நாங்கள் படம் எடுக்கல தேவையற்ற காட்சியை சேர்த்து தான் படம் எடுப்போம், அந்த காட்சியை நீக்கிறது பேர் தான் க்ராப் பண்ணு சொல்கிறது. ட்ரிம்ன்னு சொல்கிறது வீடியோவுக்கு வரும். வீடியோவில் தேவையற்ற முன்பின் கட்டங்களை வெட்டுறது, அதை ட்ரிம் பண்ணுறதுன்னு சொல்கிறது. இந்த 2 வேலையும் செய்து இந்த கெப்பாசிட்டியை நாங்கள் குறைக்கலாம். அடுத்தது அந்த வீடியோஸுக்கு குவாலிட்டி இருக்குது, கூடின குவாலிட்டி குறைஞ்ச குவாலிட்டி. ஃபோனிலான்னு பார்க்க போயினோம்டா அதுக்கு எல்லா குவாலிட்டியை குறைக்கலாம். அதை ஃப்ரேம் ரேட், ஃப்ரேம் சைஸ், இந்த 2 விஷயம் ஒரு வீடியோஸில் இருக்குது. ஃப்ரேம் சைஸை குறைக்கிறது, இப்போ ஃபோனில் சில வீடியோ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி கூடவாக கிடக்குது, சில வேலை பார்த்தா யூடியூப்ல எல்லாம் இறக்கினா கெப்பாசிட்டி குறைவாக கிடக்குது. அது ஃப்ரேம் சைஸை குறைக்கணும். இன்னும் ஒன்று ஃப்ரேம் ரேட்டை குறைக்கிறதுன்னு இருக்குது. ஃப்ரேம் ரேட்டுன்னா இப்போ ஒரு நிமிடத்துக்கு எத்தனை ஃப்ரேம் அங்கே மூவ் ஆகுது வீடியோக்காக. ஒரு படங்கள்லாம் மாறி மாறி மூவ் ஆகி கொண்டு இருக்கிறது தான் வீடியோ. உண்மையில் வீடியோன்றதும் படம் தான். அது ஒரு அந்த ஃப்ரேம் ரேட், ஒரு நிமிடத்துக்கு எத்தனை படங்கள் வரப்போகுது அந்த எண்ணிக்கையை குறைக்கிறதால கெப்பாசிட்டியை குறைக்கலாம். இதை விட ஊடக வளங்கள் வேறு ஒரு தளத்தில் இருந்து நாங்கள் இங்கே சேவ் பண்ணி விடுவோம். யூடியூப்பில் வீடியோவை போட்டுட்டு அதை எங்கள் வெப்சைட்டில் இணைக்கி விடுறது. அப்படி ஊடக வளங்களை பயன்படுத்தலாம். சரி, இனி எங்களோட பாடத்துக்கு வருவோம். இப்போ இந்த HTML அடிப்படை HTML நீங்கள் உங்களுக்கு അതിൻ്റെ பயன்பாடு. അതിൻ്റെ விரிவாக்கம் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், HTML என்று சொல்கிறோம். சரியா, இது ஒரு விவரிக்கும் மொழின்னு சொல்கிறோம், இல்லாட்டி காட்சிப்படுத்தும் மொழின்னு சொல்கிறோம். ஏனென்றா இப்படி நீங்கள் டெக்ஸ்டை போட அங்கே டிஸ்பிளே காட்டிக்கொண்டு இருக்கும். இதுக்கு ப்ரோக்ராமிங் அறிவு வந்தது, இதுக்கு பேசிக்காக தேவைப்படுறது இல்லை. இது ஒரு விவரிக்கும் மொழிகள் தான் பேர். கணனி மொழிக்குள்ள HTML அடங்காது. இப்போ பஸ்கால் கணனி மொழி, பைத்தன் கணனி மொழி. ஆனால்
HTML நீங்கள் மார்க்அப் லாங்குவேஜ் என்ன சொல்லுவீங்க, விவரிக்கும் இல்லாட்டி டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் என்ன சொல்லுவீங்க. அடுத்தது இதை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வேணும். விண்டோஸை பொறுத்தவரையில் நோட் பேடாக இருக்கு. விண்டோஸுக்கு நோட் பேட். இப்போ விண்டோஸ் கீயை தட்டினீங்கன்னா கம்ப்யூட்டரில் இப்படி வரப்போகுது. இதில் இந்த நோட் பேட் இன் ஓடி நோட் பேட்னு எடுத்தீங்கன்னா இங்கே வரப்போகுது. இந்த நோட் பேட்டில் தான் விண்டோஸ் கம்ப்யூட்டர்காரர் இந்த ப்ராக்டிக்கலை செய்து பார்க்குறது. வேறு கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொன்னால் அவன் டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து இருக்கும். இப்போ உபுந்து மாதிரியானதுக்கு அப்படி இருக்கும் டெக்ஸ்ட் எடிட்டர். இதை விடவும் வேறு எத்தனையோ சொப்பையாஸ் இருக்கும். அதுலேயும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அங்கே நோட் பேட் எடுத்து கோடிங்ஸை டைப் பண்ணுறது, அதை சேவ் பண்ணுறது, சேவ் பண்ணி கொண்டு .html என்ற பேரில் சேவ் பண்ணி கொண்டு அதை ஏதாவது ஒரு இணைய உலாவியால் நீங்கள் திறக்கலாம். இணைய உலாவின்னு சொல்வது வெப் ப்ரௌசர். இந்த ப்ரௌசர்ஸ் வந்து என்னவாக இருக்கலாம்டா, பொதுவாக கூகுள் குரோம் இருக்கும் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா, விண்டோஸை பொறுத்தவரையில் இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறது எட்ஜ்னு சொல்கிறது. இப்போ நான் இந்த பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற இந்த சாஃப்ட்வேர் ஒரு எட்ஜ் தான். இதை மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்னு சொல்கிறது. இதை விட வேறு மென்பொருள் இருக்காண்டா இருக்குது. அதை ஃப்ரீயாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். அது காஃபி காப், சீமங்கி, எலிப்ஸ் இப்படியான சொப்பையாஸ் இருக்குது. அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, HTML எங்களுக்கு அடிப்படையாக இருக்க போகிறது ஹெட் பொடி என்ற ரெண்டு பகுதி. ஹெட்டுக்குள்ள இந்த தலையங்களை காட்டுவோம். அடுத்தது பொடிக்குள்ள வாரது தான் அங்கே உள்ளடக்கமாக வரும். இப்போ இதுவரை பார்த்ததை வச்சுக்கொண்டு ஒரு கேள்வியை பார்த்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம். சரி, இப்போ இந்த கேள்வியை பார்ப்போம். ஏயிலிருந்து ஜி வரை உவப்பு அடையாளமிடப்பட்ட பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இணையதளத்தை அணுகும் போது காட்சிப்படுத்தப்படும் அதன் முதற் பக்கம் அது இங்கே லிஸ்ட் ஒன்று தந்திருப்பினோம். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற விட தான் நீங்கள் எழுதணும். அப்போ இதுக்கு விட எழுதுகிற முறை கொப்பியில் முதல் இதில் தார அதே பேரை போடுங்க, முகப்படியாளத்தை போடுங்க. ஏ என்று போட்டுட்டு டேஷ் போட்டு இங்கே இருந்து கொண்டு எழுதணும். கொப்பியில் எழுதி வைக்கணும். கொப்பியில் இல்லை, எக்ஸாமில் பேப்பர் எழுதி வைக்கணும். ஃபுல்லாக கொண்டு தெரியல. அப்போ ஏ போட்டுட்டு ஹோம் பேஜ் முகப்படியாளம் ஆங்கிலம் நம்மளை கொண்டு எழுதணும். பி வெளியே பார்ப்போம். டேஷ் ஆனது இணைய பக்கங்களை இணைக்க பயன்படும். இதுதான் ஹைப்பர் லிங்க்ஸ். நீங்கள் தமிழ்லையும் போடலாம். இங்கே ஆங்கில சொல்ல ஞாபகப்படுத்தி வச்சிருந்தா அதுக்குரிய மொழிபெயர்ப்பும் ஒரு பேப்பர் மாறலாம். அப்போ ஹைப்பர் லிங்க்ஸ் அதுக்குரிய ஆங்கில சொல் ஹைப்பர் லிங்க்ஸ். மீ இணைப்போ இதை வந்து போட்டிருக்கிறோம். அதுதான் ஒரு பக்கத்தை கிளிக் பண்ண இன்னொரு பக்கத்துக்கு போகிறது. இணைய பக்கங்களை விருத்தி செய்யும் போது சட்டங்கள் ஃப்ரேம்ஸ் அட்டவணைகளை கொண்ட டேஷ் பயன்படுத்தப்படும். பக்கத்தை நீங்கள் விருத்தி செய்யக்குள்ள இந்த சட்டம் பாவிக்கணும்னு சொல்கிற ஒன்று அட்டவணைகள். இது எல்லாத்தையும் அட்டவணைகள் கொண்ட இங்கே இன்னத்தை பயன்படுத்துகிறோம். இங்கே இதுல ஒன்று பார்க்கணும். நீங்கள் இதுக்கு என்ன விட டெம்ப்ளேட்ஸ் படிமாய்ச்சிகள், அதாவது ஏற்கனவே இந்த தயாரிக்கப்பட்டு இருக்கிறது தான் டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏற்கனவே அந்த ஃப்ரேம்ஸ் இந்த
டேபிள்ஸ் தேவையான விஷயங்கள் எங்களுக்கு வெப்சைட் வழியாக கிடைக்கும். அந்த டெம்ப்ளேட்ஸை பயன்படுத்தினோம்டா அதில் சில சேஞ்சை செய்து கொண்டு வெப்சைட்டை ஈஸியாக க்ரியேட் பண்ணுவோம். அடுத்தது இணைய பக்கங்களை விருத்தி உதாரணம் சொல்லியாச்சு. தலைப்பொன்றினை ஒத்ததாக உள்ள இணைய பக்கங்களின் தொகுப்பு ஒரு டாபிக் தான் இருக்கும். ஆனால் கணக்க பக்கங்கள் இந்த தொகுப்பாக இருக்கிறதுக்கு பேர் தான் வெப்சைட்டுங்கிறத சொல்வது. வெப்சைட் தளம்னு சொல்லியிருந்தால் நிறைய பக்கங்கள் அங்கே வரும். அடுத்த கேள்வி பார்ப்போம். இணையதளங்களை வடிவமைப்பு செய்யவும் உருவாக்கமும் வெளியீடு செய்யவும் என்ன பாவிக்கிறதுன்னு சொன்னால் படைப்பாக்க கருவிகள். இணைய படைப்பாக்க கருவிகளைத்தான் அதை பயன்படுத்தினீங்கன்னா வெப்சைட் HTML உருவாக்கலாம், அதை டிசைன் பண்ணி வெளியீடு செய்யலாம். HTML-இல் உருவாக்கப்பட்ட இணைய பக்கத்தை டேஷினை பாவித்து நோக்கலாம். நீங்கள் உருவாக்குறீங்க HTML ஒரு பக்கம், அதை வெப் ப்ரௌசர் வலை மேலோடி ஒன்றால் நீங்கள் பார்க்கலாம். சரியா? வலை மேலோடி இப்போ சொன்னான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜாக இருக்கலாம், இல்லாட்டி கூகுள் குரோமாக இருக்கலாம். அப்படிதான் இணைய பக்கம் ஒன்றை எவ்வாறு காட்சிப்படுத்தலாம் என வலை மேலோடிக்கு டேஷ் அறிவுறுத்தும். அதுகள்லாம் இந்த இணைய சேவையகம் என்ற பகுதி பார்க்கிறது. இந்த சேவையகத்தை 3 பிரிவாக நீங்கள் படிக்கிறீங்க கடைசி பாடம் ஒன்றில். அது இல்லை ஒன்று வெப் சர்வர், மெயில் சர்வர், DNS சர்வர்னு 3 இருக்குது. இந்த இணைய சேவையகம் செய்கிற இதுதான் இணைய பக்கம் ஒன்றை எவ்வாறு காட்சிப்படுத்தலாம். இந்த வலை மேலோடிக்கு அந்த கட்டளையில அல்லது அறிவுறுத்தலை வழங்குறது அதுதான். சரி, இப்படி ஒரு கேள்வி வெறும் அதுக்கேற்ற மாதிரி பாடத்தை நீங்கள் கற்றுருங்க. இதோட சேர்ந்து ஒரு பக்கம் உண்டு அவுட்புட் இங்கே காட்டிக்கிறது. உங்களுக்கு அவுட்புட்டில் ஒரு ஹெடிங் காட்டிக்கிறது. அதுக்குள்ளே பார்த்தா பேராகிராஃப்ஸ் இருக்குது, சிலது போல்டாகவும் இருக்குது, 1 2 3 2 இலக்கம் விடப்பட்ட நம்பரிங்கும் இருக்குது. இதை ஓடட் லிஸ்ட்னு சொல்லி அங்கே பார்ப்பீங்க. அதுக்கு பிறகு ஒரு ஹெடிங், இப்போ இந்த ஃப்ளோ சார்ட் சிம்போல்ஸும் சூடோ கோட்ஸ்ன்றதும் ஒரு ஹெடிங்காக எடுக்கணும். நீங்கள் இது பெரிய பெரிய ஹெடிங்காக எடுக்கலாம். மேலே இருக்கிற இன்ட்ரடக்ஷன் டு ஃப்ளோ சார்ட். இங்கே புல்லட்ஸ் இருக்கு, கடைசியில் ஒரு படம் போட்டுக்கிறது. இப்படியே ஒரு வெப்சைட் உருவாக்கணும் என்று சொன்னால் இங்கே என்ன செய்யணும்? அந்த வெப்சைட் உங்களுக்கு எழுதியே கிடக்குது, அதில் சில இடைவெளிகளை விட்டிருக்கிறது. இடைவெளி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டேக்ஸுகளை நாங்கள் இங்கே படிக்கணும். இதுக்குள்ள இதுதான் இந்த பாடத்தின் தொடர்ச்சியாக இருக்கு. நிறைய டேக்ஸ் வேறு இருக்குல்ல, அந்த டேக்ஸ் என்னத்துக்கு பாவிக்கிறோம் என்ற விஷயங்களை தான் இங்கே பார்த்து கொண்டு போகணும். இப்போ பார்த்தோம்னா டைட்டில்னு நான் சொன்னது ஹெட்டுக்குள்ள வரும். அது ஒரு தலைப்பொண்டு கொடுக்கறதுக்கு, அது பக்கத்தில் டிஸ்பிளே ஆகாது. அந்த நாங்கள் டார்கெட் பண்ணுற வெப்சைட்டுக்குள்ள அது வராது. ஆனால் டைட்டில்னு சொல்லி ஒன்று கொடுப்போம். பொடி என்று கொடுக்குறதுக்குள்ள தான் அங்கே டிஸ்பிளே ஆகும், அவுட்புட் வரும். பட் பந்திகளுக்கு P என்றதும், ஹெடிங்குக்கு H1 என்றதும், ஹெடிங்கிலேயே H1லேருந்து H6 மட்டும் இருக்குது. H1ன்றது பெரிய ஹெடிங், H2ன்றது சின்ன ஹெடிங். அப்படி குறைஞ்சு கொண்டு போகும். அடுத்தது ஒரு நோட் பேட் ஒன்று எடுப்பீங்க, இதை டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணி கொண்டு இதை சேவ் கொடுக்கல .html கொடுக்கணும். .html கொடுக்கணும். கீழே சேவ் ஆஸ் டைப் என்றதை ஓல் ஃபைல்ஸ் கொடுக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் செய்து கொண்டு தான் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
எங்கே சேவ் கொடுத்தீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் சேவ் ஆகிருக்க போகுது. அதை ஓப்பன் பண்ணிக்கல சரியா .html கொடுத்தீங்களா ஓப்பன் வித் கொடுக்கல ஏதாவது ஒரு ப்ரௌசர் உலாவி ஏதாவது இல்லாட்டி விலை மேலோடும் கூகுள் குரோம் அல்லது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் பழைய நடிகண்டா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இப்போண்டா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இது ஒன்று இருக்கு. அதில் கொடுத்தீங்களா டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் என்றது மட்டும்தான் இங்கே காட்டப்பட்டிருக்கு. காரணம் மொழிகள் அது மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. மொழிக்கே இருக்கிறதா நாங்கள் டிஸ்பிளே ஆகும். டைட்டிலுக்குள்ள எழுதின இந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்றது இங்கே இருக்குமெண்டா இங்கே மேலுக்கு இருக்குது வேறு டைட்டில். இதுதான் அடிப்படை. இதுக்குள்ள மேலதிகமான சில டெக்ஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு நாங்கள் கேள்விகளை அணுகலாம். சென்டர் என்ற ஒரு டெக் அநேகமாக எல்லா பாஸ்வேர்களும் இருக்குது. அது மத்திக்கு கொண்டாடுறதுக்கு பாய்க்கணும். பொதுவாக பி போல்ட், ஐ இட்டாலிக் சாய்வுகளுக்கு, யூ அண்டர்லைன், எம்பசைஸ் முக்கியத்துவப்படுத்துறது என்று சொல்றதும் கிட்டத்தட்ட போல்ட் மாதிரி இருக்கும்னு சொல்லிடு. இஎம் என்று பாய்க்கிறது எம்பசைஸ். எஸ் என்று போடுறது ஒரு குறுக்காளர் கோட் அடிக்கிறது ஸ்ட்ரைக் அவுட் எஸ். சப்ஸ்கிரிப்ஷன் சூப்பர்ஸ்கிரிப்ட்ஸ் சப்ஸ்கிரைப்ட் சூப்பர்ஸ்கிரைப்ட்னு ரெண்டு சப்ஸ்கிரிப்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட்னு ரெண்டு இருக்குது. மேலோட்டு கீழோட்டு அதாவது எக்ஸ் வர்க்கம் H2O கீழே இலக்கம் மாறுது மேலே இலக்கம் மாறுது வர்க்கத்துக்கு வாடுறது மற்றது கீழே போடி நீங்கள் மூலக்கூறுகள் ஏதாவது இல்லை H2O அப்படிதான். மார்க்யூன்னு சொல்றது ஒரு அசைவு கிடத்திசையில் அது ஓடும். இப்போலாம் பேசிக்காக உங்களுக்கு இருக்குது. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. ஹெடிங் முதலாவது பொடிக்குள்ள பார்ப்போம் விஷயத்தை. S2 ஒரு ஹெடிங் சென்டர் ரெண்டு டைக்கும் பாவிச்சபடியாக அங்கே நடுவில் இருக்குது. மிச்சதெல்லாம் டிஃபால்ட்டாக லெஃப்ட் சைட்டில் இருக்குது. லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்க போகுது. போல்டுன்றதால இங்கே பார்க்க தெரியுது உங்களுக்கு. போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், ஸ்ட்ரைக் அவுட், எம்பசைஸ். எம்பசைஸ்ன்றது இது ஒரு கிளியில வந்து இருக்குது. எம்பசைஸ்ன்னு சொல்றதும் இட்டாலிக்னு சொல்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அடுத்தது எக்ஸ் வர்க்கம் அப்படின்னு ரெண்டு மேலே தூக்கணும் பண்ணுறதுக்கான தான் சூப்பர் ஸ்கிரிப்ட்னு நீங்கள் பாவிக்கணும். ஒரு சப்ஸ்கிரிப்டான இங்கே காட்டியிருக்கிறேன். மார்க்யூ கிடையாது ஓடும். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டபடியாக இந்த ஓட்டம் அங்கே காட்டியில் மார்க்யூ என்றால் ஒரு குறுக்கால ஓடும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்து பாருங்க. ஒரு பந்தி ஒன்று உருவாக்க போறீங்களா பி என்ற டெக்கை கொடுத்து கொண்டு அங்கால இந்த முடிப்பு ஒரு ஸ்லாஷ் போட்டால் சரி. தொடக்கம் முடிவுன்னு அநேகமான இடத்துல இருக்கும். பட் நீங்கள் எவ்வளோ இடைவெளி கொடுத்தாலும் எந்த பண்ணினாலும் அங்கே அது அவுட்புட்டில் எடுக்காது. ஸ்பேஸில் விரிசனம் இல்லை. நீங்கள் வாக்கியங்களுக்கு இடையில ஒட்டு இடைவெளி விடுறதுக்கு அனுமதிக்கும். மேலே இத்தனை இடைவெளி விட்டீங்களேண்டாலும் இந்த கோடிங்ஸில் அங்கே உங்களுக்கு வராது. அப்படி மேலதிக இடைவெளி உங்களுக்கு வேணுமெண்டா நான் பிரேக் ஸ்பேஸ் என்ற வளத்தையும் அண்ட் சைன் NBSP செமிகோலன் வளத்தையும் டைப் பண்ணி நீங்கள் இடைவெளிகளை சேர்க்க வேண்டி வரும். அடுத்தது பிரேக்குக்கு தொடக்கம் முடிவு ஒட்டுகள் இல்லை. இது அடுத்த லைனுக்கு உங்களை கொண்டு வரது. பேராகிராஃப்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைன் தான். இந்த இடைக்குள்ள அடுத்த லைன் உங்களுக்கு வேணும் இருக்குதுன்னா BR நீங்கள் பாதிச்சு கொள்ளலாம். சரி, அப்போ இதுன்ற சில அடிப்படை பார்த்துட்டா இன்னும் பார்க்க இருக்குது. நிறைய இருக்குது. இந்த பாஸ் பேப்பரை நான் இப்போ செய்து கொண்டு ஒரு பாஸ் பேப்பர் மீட்டல் என்றபடியாக முழு விஷயத்தையும் சொல்லியில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த டேபிள் இமேஜ் அதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த கேள்வியை பார்ப்போம். HTML தொடங்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த HTML டேக் முடியுது. இதில் காட்டையில் இந்த முடிக்க முடிஞ்ச மாதிரி முடியும். ஹெட் தொடங்குது, ஹெட் முடியுது. முடிக்க வேணும் இதில் காட்டப்படுங்க. சரி, டைட்டில் தொடங்குது முடியுது. டைட்டிலை பற்றி எங்களுக்கு இங்கே கவலை இல்லை. நாங்கள் ஒன்று என்னென்று பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் டு ஃப்ளோ சார்ட்
ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. இன்ட்ரடக்ஷன் டு ஃப்ளோ சார்ட் என்று காட்டி கிடக்கு. அப்போ அது கட்டாயம் என்னவா இருக்கணும், கீழே உங்களுக்கு விடியல் தந்திருக்கணும் கட்டாயம், இல்லாட்டி மேலுக்கு தந்திருக்கணும். இங்கே இவ்வளோத்துக்கு பார்த்து இந்த விடியெல்லாம் தான் எழுதணும். அப்போ இன்ட்ரடக்ஷன் டு ஃப்ளோ சார்ட் அண்ட் சூடோ கோட்ஸ்ன்றது ஹெடிங் தான், அதில் மாற்றிக்கிறதுக்கு நம்ம இல்லை. ஹெடிங் இங்கே என்ன தந்திருக்கிறோம்னு பாருங்க. H1 இருக்குது, 2 கிடக்கு, 3 கிடக்கு. பொருத்தமானது எடுக்கணும். அப்போ H1 தான் பொருத்தம். இரண்டாம் கால சின்ன ஹெடிங்களும் கிடக்கு தான், 3 வகையான தலையங்கம் கிடக்கு. அப்போ H1 தான் பொருத்தமாக இருக்கு. இப்போ டென்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த லைனுக்கு வந்திருக்கு. இன்ட்ரடக்ஷன் டு ஃப்ளோ சார்ட் அண்ட்ன்றது கீழே வந்திருக்குது. அப்போ இது கட்டாயம் பிரேக் பாவிச்சிருக்குது. டென்ட்ன்றது பிரேக் ஆயிருக்கு, பிஆர். அடுத்த ஒரு பந்தி வருது, இங்கேயும் இருக்குது. ஓகே, பந்தி. அதில் எங்களுக்கு கேள்வி கேட்காதபடியா அதை பற்றி பார்க்க தேவையில்லை. ஒரு பந்தி. அடுத்தது H2 இங்கே பாவிச்சவையண்டா மேலே கட்டாயம் H1 தான். ஃப்ளோ சார்ட் சிம்போல்ஸ்ன்றது ஒரு ஹெரிங்காக வந்ததுக்கு எங்களுக்கு கேள்வி கேட்கல, அவையே போட்டுக்கிடுங்க. அடுத்தது ஒரு பந்தி. செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சிம்போல்ஸ் இஸ் யூஸ்ட் டு ட்ரோ ஃப்ளோ சார்ட். இந்த ஒரு பந்தி, அதுவும் எங்களுக்கு தெரியும். அடுத்த ஓஎல், ஓர்டர்ட் லிஸ்ட். ஓர்டர்ட் லிஸ்ட்ன்றது 1 2 3 ஒரு வெளியிட்டு இருக்கிறதுக்காக போடுற டெக்ஸ்ட் உண்டு. ஒரு டெக்கை போட்டுட்டு ஓஎல்ன்னு போட்டுட்டு இடைவெளி கொடுத்து எடுக்கிறதுக்கு பேர் இஞ்சால ஒரு பண்புகள்னு சொல்லுவோம். பண்பு இங்கே டைப் பண்ணுறது ஒரு பண்பு. டைப் 1 கொடுத்தா 1 2 3 எடுக்கும். டைப் ஏன்னு கொடுத்தா இலக்கத்தை ஏபிசிடியிலேருந்து போடும். ரோமன் இலக்கம் ஐன்னு கொடுத்தீங்கன்னா ரோமன் இலக்கத்தில் 1 2 போட்டுக்கொண்டு போடும். இதுதான் டைப். பிறகு இங்கே தொடங்குறதுன்றது இன்னொரு பண்பும் கொடுக்கப்படுது. ஸ்டார்ட் 1. இங்கே 2 தொடங்கணும், 2 2 போடுறது. எல்ஐ என்ற ஒரு விஷயம் வரும். என்னென்னா ஓஎல்ஓ மற்றது அன்னோட லிஸ்ட்ன்னு ஒன்று இருக்கும். எல்லாத்துக்கும் முன்னுக்கு எல்ஐ எல்ஐ லிஸ்ட்ன்னு தொடங்கி கொண்டு இருக்கும். எல்ஐ தொடங்கி கொண்டே இருக்கும். அதுக்குள்ள இந்த டெர்மினேட்டருக்கு ஏதோ வித்தியாசமாக பாவிச்சிருக்கீங்க. டெர்மினேட்டர் அது என்ன என்று பார்க்கணும். அது என்னவா இருக்கும், டெர்மினேட்டருக்குள்ள வித்தியாசம் இருக்கா மற்றதை விட பார்க்கணும். எனக்கு அவுட்புட்டில் வித்தியாசம் தெரியுங்க. இதுக்கு என்ன பாவிச்சிருப்பினோன்னு பார்ப்போம். ஒரு போல்ட்டு பாவிச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. மற்ற ஒன்றும் வராது, ஹெட் வராது, கிராஸ் வராது, இமேஜ் வராது, எல்ஐ வராது, ஓஎல் வராது, பேராகிராஃப் வராது, டைட்டில் வராது, யூஎல் வராது. போல்டா தெரியாட்டியும் இதுக்குள்ள ஒரு வார்த்தைக்கு பயன்படுத்தி இருக்கிறோம்னா இட்டாலிக் இல்லாட்டி போல்டா இருக்கும், இல்லாட்டி அண்டர்லைனா இருக்கும். இங்கே நாங்கள் போல்டுன்னு எடுக்கணும். பி, 3வது பி என்று எடுக்கணும். தடித்த எழுத்து. சரி, அது கடைசி மட்டும் பாவிச்சிருக்கணும். ஓஎல் முடியும் மட்டும் 6வது வரைக்கும் பாவிச்சிருக்கணும். அடுத்த ஹெடிங் சூடோ கோட்ஸ். இங்கே ஹெடிங் 2 படியாக போட்டு அவைய காட்டிக்கிறது. பிறகு சூடோ கோட் இஸ் ஹை லெவல் டிஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் அண்டுக்கு பிறகு இங்கே நடந்துட்டு அது 2க்கு விட மேலே போட்டுட்டோம் வைக்கிறது. அப்போ அது பிரேக், பிஆர். இனி 4 பார்க்கணும். 4 பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் இஸ் 3, 3வது தலைப்பு அதுவும் வந்துட்டு. ஓகே, இனி 4 டைப் சர்க்கிள் வருது. இங்கே 4 முடிஞ்சிருக்குது. அதாவது ஓஎல்ண்டா 1 2 3 மாதிரி. யூஎல் அன்னோட லிஸ்ட். யூஎல்ன்றது இடத்துல வரும். யூஎல் அன்னோட லிஸ்ட். அதுதான் இந்த சிம்போல்ஸ்கள் வரும். லிஸ்ட்டுக்கு லிஸ்ட் எல்லாம் போனால் சப் லிஸ்ட்டுகள் வரும். டைப் பண்ணா இங்கே சர்க்கிள், வட்டம். இதான் சர்க்கிள். எல்லை தொடங்குது, பிக்கு 2 போடினோம். அடுத்ததுல இன்னும் ஒரு யூஎல்ல தொடங்கிடும். அதாவது லிஸ்ட்டுக்கு லிஸ்ட்ண்டா சப் லிஸ்ட் தான். அதுக்கு அவ என்ன எழுதி கொடுத்திருக்கணுமோ இங்கே அவுட்புட்டா வந்து கிடக்குது. இன்புட் எக்ஸ் ஒய்ன்றது இங்கே வந்துட்டு. பட் 4 வரைக்கும் பார்த்துட்டோம். 5 உங்கள்கிட்ட கேட்டு கிடக்கு. இந்த சோர்ஸ் எங்கே வந்தாலும் ஐஎம்ஜி தான்.
சோர்ஸ் எங்க வந்தாலும் அது ஐஎம்ஜி. சோர்ஸ் எங்க வந்தாலும் ஐஎம்ஜி ஒரு படம் சோர்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள இமேஜின் பேரை கொடுப்போம். அது இல்லாட்டி ஃபுல் பாத் கொடுக்கணும். இங்கே உங்களுக்கு கேள்விகளுக்கு வரைக்கும் இப்படி வரும். அப்போ அந்த இமேஜ் ஜேபிஜி என்றது இமேஜ் தானே. அப்போ ஐன்றது ஐஎம்ஜி. ஐஎம்ஜி இங்கே இடாது. சரி, இங்கே கேபிட்டல் சிமால் பிரச்சனை இல்லை என்றாலும் அவை தந்திருக்கிறது எல்லாமே கேபிட்டல். நீங்கள் அப்படியே 1 to 5 அப்படியாவது போட்டுட்டு விடி எழுதுகிற முறை ஒன்று என்ன சரியா வேண்டாம் வட்டத்தை போடுவோம். ஒன்றுக்கு என்ன வரும் நாங்கள் முதலே சொல்லிட்டோம். இன்ட்ரடக்ஷன் டு ஃப்ளோ சார்ட் தொடங்குறது ஹெடிங் 1. இப்போ பாருங்க, அங்கால ஒரு 4-5 வரி எழுத போறீங்க. இங்கால ஒரு 5 விட சின்ன குட்டியா. ரெண்டாவது என்னென்னு பார்த்தோம்னா விஆர். இப்படியோ 3-4 இப்படி எழுதிவிட்டா சரி.